இப்போ அடுத்து பாருங்க, அஞ்சாவது 5th ஒன் 128 × 5. பார்க்க பெரிய கொஸ்டினா தான் இருக்கும். 128ல பாதி எவ்வளோ? 64. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6 4 ஒரு 0 640. கொடுத்துருக்க நம்பர்ல பாதி கரெக்டா பாதியா கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு ஒரு 0 சேர்த்தா முடிஞ்சது. இப்போ 6வது கொஸ்டின் பாருங்க. இப்போ 848 × 5. கொஸ்டின் வர வர பெருசாகிட்டே போகுது. ஆனா ஆன்சர் ஈஸி ஆகிட்டே வரும். 8ல பாதி 4 4ல பாதி 2 8ல பாதி 4 ஒரு 0 4240 ஆன்சர். அப்படியே பாதி ஆகுனேன், ஒரு 0 சேர்த்தேன், அவ்வளவுதானே? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இப்போ பாருங்க, ஒற்றைப்படை என்ன இருந்தா என்ன பண்ணலாம் அப்படி சில பேருக்கு தோணும். 237 இப்போ வந்துருச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தோணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, புள்ளி வந்தா புள்ளி எடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிள் 237 இருக்கா, சிம்பிள். 230ல பாதி எவ்வளோ? 115. 7ல பாதி 3.5. அப்போ 115 118.5 அப்படின்னு வரும். நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், ஒரு 0 சேர்ப்போம்ல, இந்த 0 வரும்போது புள்ளி கேன்சல் ஆகி 1185ன்னு வரும். கொஞ்சம் கவனிக்கணும், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது என்ன பண்ணுவோம், பாதியாக்குவோம். பாதியாக்குனா உங்களுக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரும். அந்த 5 முன்னாடி போட்டுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் 5ஆல பெருக்கிறப்போ பேசிக்காவே நமக்கு ஒன்னு ஆன்சர் 5ல முடியும், இல்லையா ஆன்சர் 0ல முடியும். அவ்வளவுதானே முடிய சான்ஸ் இருக்கு, வேற வழி கிடையாது. ஒன்னு 0ல முடியணும், இல்ல 5ல முடியணும். அந்த நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா, இது நமக்கு தெரியும்ல, ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 0ல முடியும். ஈவன் நம்பர்னா தமிழ்ல என்ன படிப்போம், இரட்டைப்படை எண் அப்படின்னு படிச்சிருப்போம். இரட்டைப்படை எண்ணா இருந்தா 0ல முடியும். ஒற்றைப்படை எண்ணா இருந்தா 5ல முடியும். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சவங்க இன்னமும் ஈஸியா பண்ணலாம், இன்னமும் ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ண 237 சொன்னா, சில பேர் 237 0.5 வரைக்கும் யோசிக்கிறீங்களா, இன்னும் ஷார்ட்டா யோசிச்சோம்னா, இது ஒற்றைப்படை என்ன இருக்கா, 1 தூக்கி விட்டுருங்களேன். 1 தூக்கிட்டு என்ன ஆயிரும், 236. 1 தள்ளி விட்டுருங்க, தேவையே கிடையாது நமக்கு. எடுத்து விட்டுட்டு 236 எக்ஸ்ட்ரா 1 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஒரு 5 போடுவாங்க பின்னாடி, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா 1 இருந்தா 5 பின்னாடி போடுங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லைன்னா 0 பின்னாடி போடுங்க, அவ்வளவுதான். 236ல பாதி எவ்வளோ, 200ல பாதி 100, 36ல பாதி 18. அப்ப 118 5, அவ்வளவுதானே? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஈஸி. மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எடுத்துக்கிற வேலை தான் இருக்கு.